அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஆதியாகமம் 4:9 வாசிக்கலாம். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ? என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ? இப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே? இதுக்கு அவன் பதில் சொல்றாங்க, என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ? காயினின் சத்தம் 4:7, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில படுத்திருக்கும் அப்படின்னு பேசுறாரு. என்ன ஆண்டு உணர்த்துறார் இவனுக்கு? நீ கர்த்தருக்கு பிரியமானது செய்தால் நல்லது, பிரியமா செய்யலன்னா பாவம் வாசற்படி படுத்திருக்கும், பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும். ஆனால் அவனோ கீழ்ப்படிய மறுத்து விட்டான். சாத்தானுடைய விருப்பத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து விட்டான். சாத்தான் விருப்பம் என்ன? தேவனை விட்டு காயினை பிரிக்க வேண்டும். அதுக்கு ஒப்பு கொடுத்துட்டான் பாரு. ஆகவே தான் இந்த உணர்வடை பண்றது ரொம்ப முக்கியமானது. இவன் உணர்வடைந்து மனம் திரும்புவதற்கு பதில் கோபம் கொண்டான். இந்த கோபம் உள்ளத்துக்குள்ள இருக்க இருக்க எரிச்சலாகி பகை, வெறுப்பு, கசப்பு, பொறாமை, அவிசுவாசம், இருதய கடினம் எல்லாம் ஒவ்வொரு நாளும் கூடி 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 ஒரு நாள் தன் சகோதரனை அவன் கொலையே செய்து விட்டான். உன் சகோதரி ஆபேல் எங்கேன்னு கேட்டது என்னன்னா, அவனை நியாயம் தீர்க்க கிடையாது, அவனை தண்டிப்பதற்காக அல்ல, எப்படியாக அவன் மன்னிப்பை பெற வேண்டும் என்று மன்னிப்பதற்கு காத்திருந்துதாங்க அந்த கேள்வி கேட்கிறான். ஆபேல் எங்கன்னா மன்னிப்பதற்கு ஆண்டவர் காத்துக்கிட்டு இருக்காரு. அவனோ அதை அறியாம போயிட்டாங்க. இது கேட்கிறாருமையா கர்த்தர் பிள்ளை, உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். அநேக சந்தர்ப்பங்களில் ஆண்டவர் நம்மிடத்தை எதிர்பார்க்க எப்படியாக மனம் திரும்பி பாவ அறிக்கை செய்து மன்னிப்பை பெற மாட்டோம்னு தாங்க விரும்புறாருங்க. அவர் யார் என்றால் மன்னிப்பதில் தயை பெருத்தவர். நம் பாவ அறிக்கை செய்யும் பொழுது நம் பாவங்களை முதுகுக்கு பின்னாக போட்டு விடுகிறாரா, கடலின் ஆழத்தில் போட்டு விடுகிறாரா, அதை இனி நினைக்கவே மாட்டான். அப்படிப்பட்ட மன்னிக்கக்கூடிய மாபெரும் தயை பெருத்த தெய்வம் இந்த நேரத்தை உங்களை பார்த்து பேசுகிறார். கர்த்தர் கரத்தை நீட்டி அழைக்கிறார் உங்களை. இப்பொழுதே மனம் திரும்பி, பாவத்துக்காக மனம் திரும்பி பலிபீடத்துக்கு வரும்படி, சிலுவைக்கு வரும்படி கர்த்தர் அழைக்கிறார். எப்பேற்பட்ட பாவமா இருந்தாலும், அதுல பாதாளத்தில் விழுந்திருந்தாலும் சரி, இப்பவே நீங்கள் கர்த்தர் அழைக்கிறான் விசுவாசித்து நீங்கள் ஏற்றுக்கொண்டு பலிபீடத்துக்கு வந்து விட்டால், சிலுவைக்கு வந்து விட்டால், இயேசுவே இரத்தத்தால் கழுவி சுத்தம் பண்ணுங்க என்று சொல்லி நீ கெஞ்சி தேவ சமூகத்தை ஒப்பு கொடுத்து விட்டார். இப்பவே கழுவி சுத்தம் பண்ண கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.